அந்த வகையில் இன்றைய நாளிலே வைணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார் பெருமக்கள் இறைவனை பாடி பாடி நாராயணனோடு கலந்தவர்கள். குலந்தரும் செல்வம் தந்திடும் என்று இந்த ஆழ்வார் பாசுரங்களை கேட்க கேட்க அது தெவிட்டாத தெள்ளமுதாக இருக்கும். அற்புதமான தமிழ் நடை. ஆழ்வார் பாசுரங்களையும் தேவார பதிகங்களையும் திருவாசகத்தையும் 12 திருமுறைகளையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்களுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அழகாக இருக்கும். ஆழ்வார் பாசுரங்களை சொல்லிக் கொடுத்தாலே போதும் குழந்தைகளுக்கு. அவர்களுக்கு அந்த நாவானது நற்றமிழ் நாவாக இருக்கும், நற்றமிழை பேசுகின்ற நாவாக இருக்கும். இழ் இழ் இர் ழ ள இந்த தமிழினுடைய அற்புதமான சிறப்புகள் இந்த ஓசைகள். இவற்றையெல்லாம் நம்முடைய குழந்தைகள் நன்றாக பேச வேண்டும், தமிழ் மொழியை நன்றாக பேச வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாட்டோடு இந்த தேவார பதிகங்களையும் திருவாசகத்தையும் ஆழ்வார் பாசுரங்களையும் பாடினாலே போதும் அவர்களுக்கு தமிழ் விளையாடும் நாவிலே. அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் இவை. ஆகவே குழந்தைகளுக்கு பாசுரங்களை சொல்லிக் கொடுங்கள். அனுதினமும் ஒரு பாசுரம் சொல்லிக் கொடுப்பது என்று வழக்கப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அந்த குழந்தையானது நாளடைவிலே சிறப்பானதொரு தமிழ் மொழியிலே ஆளுமையாக இருக்கும். நிச்சயமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பொய்கை ஆழ்வாருடைய அற்புதமான ஒரு அந்த மொழி விலாசத்தை பற்றியும் பெருமாளை அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய தமிழால் சேவிக்கின்றார் என்பதை பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். பொய்கை ஆழ்வார் பகவானுக்கே பயோடேட்டாவே தருகிறார். இவர் இப்படி என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் ஒரு கம்பெனிக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பயோடேட்டாவை எடுத்து செல்வோம் அல்லவா? அப்படி பொய்கை ஆழ்வார் என்ன செய்கின்றாராம், பெருமாளுக்கே இவர் பயோடேட்டா தருகிறாராம். அது என்ன என்றால் அரண்நாரணன் நாமம் ஆண் விடை புள்ளூர்தி உரை நூல் உரையும் கோயில் வரைநீர் கருமம் அழிப்பு கை அதுவேல் நேமி உருவம் எரிகார் மேனி ஒன்று என்று பாடுகின்றார்.